பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். இந்த உலக இன்பம் எல்லாம் மாயை, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாக்கிறீ. உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன், தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன், தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? ஏசப்பாவுடைய கிருபைனாலும் இரக்கத்தினாலும் அவர் நம்மளை பாதுகாத்து அரவணைச்சு வழிநடத்தி வந்துட்டு இருக்கிறதுனாலும் இந்த வருடத்தில் ரொம்ப அருமையாக நம்ம 4 மாதங்களை கடந்து இந்த மாதத்தில் நம்ம அடியெடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்காக நம்ம ரொம்பவே ஏசப்பா கிட்ட நன்றி சொல்லணும். ஏன்னா நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் அவர் நடத்திட்டு வர்றது என்னது மிராக்கல்ஸ் தான் குட்டீஸ். மிராக்கல்னு உடனே நம்ம பெரிய பெரிய விதங்கள்னு நம்ம யோசிடக்கூடாது. அவர் ஒரு நொடி பொழுதும் நம்மளை கடந்து வர வைக்கிறார் பார்த்தீங்களா? அந்த சூழ்நிலைகள் எல்லாமே நம்மளோட லைஃப்பில் பெரிய மிராக்கிள்ஸ் தான். ஸோ அப்படியாக நம்மளை வழிநடத்திட்டு வர்ற தேவனுக்கு நம்ம எப்பயுமே என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். இன்னைக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல். எல்லாருடைய மனநிலையும் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் இப்படி தான் இருக்கும். நம்ம உடைஞ்சு போய் நொறுங்கி போய் இருக்கும்போது நம்ம ஒன்றுமே இல்லையே, இந்த லைஃப்பில் ஒன்றுமே நமக்குன்னு இல்லையே அப்படின்லாம் நம்ம நிறைய நேரங்களை நினைக்கும் போது நம்மளை ஒரு கரம் என்ன பண்ணும்? தட்டி கொடுக்கும். நீ அதெல்லாம் கவலைப்படாத, என்ன இல்லைன்னா என்ன, நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை இருக்குது, நான் உன் கூட இருக்கிறேன், இதை தவிர உனக்கு இந்த உலகத்தில் என்ன வேணும் அப்படின்னு ஏதோ ஒரு பாடல் வழியாக ஏதோ ஒரு வசனத்தின் வழியாக நம்மளிடத்துல ஒரு குரல் பேசும். அப்படிதானே? அப்படிப்பட்ட ஏசப்பா நம்ம லைஃப்பில் எப்பயும் இருக்கும்போது நம்ம எதுக்குமே குறைவுபட்டவங்க கிடையாது. நம்ம எப்பயுமே உடைந்த பாத்திரம் கிடையாது குட்டீஸ். ஸோ அதை நம்மளோட இருதயத்தில் முதல் ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிடணும். ஒரு பாத்திரம் உடைஞ்சு போச்சு அப்படின்னா அதை தூக்கி வெளியில் போடுறதும் இல்லை அதை எப்படி திரும்ப எடுத்து பயன்படுத்தலாம்ங்கிறதும் அதோட மதிப்பு தெரிஞ்சு அதை வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே குட்டீஸ் புரியும். நம்மளை அந்த உலகத்தில் உருவாக்கி கொடுத்த தேவனுக்கு நம்மளுடைய மதிப்பு தெரியும். என் பிள்ளை என்னோட பிள்ளை அப்படிங்கிற அவருடைய அந்த எண்ணம் நம்மளை ஒரு நாளும் எந்த இடத்துலையும் உடஞ்சி போயிட்டியா இந்த போ அப்படின்னு தூக்கி எறிகிற ஒரு எண்ணம் கிடையாது குட்டீஸ். ஸோ நம்மளுடைய தேவன் நமக்கு உரிமையாளராக இருக்கிறாங்களாங்கிறத நம்ம நம்மளோட இருதயத்தில் உறுதி செய்வோம். நீங்கள் இப்போ சோர்ந்து போயிருக்கீங்களா? புதியதொரு மாதத்தை தொடங்கியிருக்கும் போதே எதுக்கு நமக்குள்ள சோர்வு வரணும்? உடஞ்சி போயிருக்கிற காரியங்களை உன்னத பாத்திரமாக மாற்றுறதுக்கான அருமையான அந்த கரம் நம்ம ஏசப்பாவுடைய கரம். ஸோ அவருடைய கரங்களில் நம்ம இருக்கோம் நம்ம நினச்சிக்கோம். அந்த உரிமையாளருக்கு தெரியும் நம்ம எவ்வளவு முக்கியமானவங்கன்னு. நமக்கு கூட தெரியாது நம்மளுடைய அருமை என்ன, அப்படி தானே? ஆனால் நம்மளுடைய ஏசப்பாவுக்கு தெரியும் நம்மளுடைய அருமை என்னன்னு. அப்போ எதுக்கு நான் உடைக்கப்படுறேன்? அப்போ நான் அவருடைய கரங்களில் அருமையானவள் தானே, அப்போ எதுக்கு உடைக்கப்படுறேன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. எந்த ஒரு கல்லும் செதுக்கப்படாமல் அது ஒரு அழகிய ஒரு சுரூபமாக, அது அழகிய ஒரு பொருளாக மாற்றப்படாது. எந்த ஒரு நம்ம ஆல்ரெடி நிறையா பேசியிருக்கோம். ஒரு தங்கம் உருக்கப்பட்டால் மட்டும்தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும்? அணிகலனா நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லாத வரைக்கும் அதை ஏதோ ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் அதை உருக்க 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 அது என்ன பண்ணுது? அதை புடமிட்டு தான் அதை உருவாக்குறாங்க. நம்மளையும் அப்படித்தான். நம்ம உடைந்த பாத்திரம் நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நம்மளை உன்னத பாத்திரமாக மாற்றுறதுக்கு, நம்ம நினைக்கிறதுக்கும் மேலாக நம்மளை மாற்றுறதுக்கு நம்ம ஏசப்பாவால் முடியும். ஸோ இந்த நாளையும் எபேசியர் 3:20 படியாம், தேவனின் சகல முழுமையிலும் நீங்கள் நிறைக்கப்படுவீர்கள், நாம் கேட்பதை விடவும் நினைப்பதை விடவும் தேவன் நமக்கு மிகுதியாய் செய்யத்தக்கவர், தேவனின் வல்லமை நமக்குள் உள்ளது.
ஸோ இந்த வசனம் நமக்கானது மட்டுமே. அந்த வசனம் அதுதான், உன்னோட குயவன் கைக்குள்ளே இருக்கிற நான் ஒரு களிமண்ணு டாடி, நீங்கள் என்னை உங்களுடைய சித்தத்தின்படி, உங்களோட சித்தத்தின்படியே நீங்கள் என்னை வழி நடத்துங்கன்னு நீங்கள் கொடுத்து பாருங்களேன். நம்ம உடஞ்ச பாத்திரமாகவே இருந்தாலும் கூட அவருடைய சித்தத்தின்படி நம்மளை கண்டிப்பாக ஒரு உன்னத பாத்திரமாக நம்ம நினைப்பதற்கும் மேலே ஏசப்பா உருவாக்கி தருவாங்க. ஸோ இந்த மாதத்தை நம்ம அப்படி ஒப்பு கொடுப்போம். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வைக்க வேணாம். ஏசப்பா உம்முடைய சித்தத்தின்படி நான் ஒரு களிமண்ணாக அந்த மாதத்தை உமது கரங்களில் என்னையும் சேர்த்து ஒப்பு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி இந்த மாதம் முழுவதுமாக நான் என்ன பண்ணணும், என்ன பேசணும், என்ன செய்யணும், இது எல்லாத்தையுமே எனக்கு கற்றுக் கொடுக்குற தேவனாக நீங்கள் இருங்க. நான் உம்முடைய கரங்களுக்குள்ளே நான் நீங்கள் உருவாக்குறபடி உருவாகிற ஒரு கை பொம்மையாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு நம்மளை முழுவதுமாக நம்ம சரண்டர் பண்ணிடுவோம். நம்ம பண்ண மறுக்கிற ஒரு தப்பு அதுதான் குட்டீஸ். நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு மண் அப்படின்னு நம்ம மற்றவங்க முன்னாடி சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். ஆனால் ஏசப்பா இடத்துல நம்ம சொல்லலாம், நான் வெறும் களிமண், என்னை உருவாக்குறவர் அவர் தான், என்னை உபயோகப்படுத்துகிறவர் அவர் தான், எனக்கு உரிமையாளர் அவர் தான் அப்படின்னு நம்ம உரிமையாக நம்மளை முழுவதும் அவர் இடத்துல சரண்டர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நினைப்பதற்கும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் மேலே நம்மளை நிறைவை பார்க்கும்படியாக அவர் நமக்கு செய்வார். ஸோ இந்த மாதத்தை அப்படியே ஒப்பு கொடுத்து நம்மளோட இருதயத்தை அவருக்காக திறந்து வச்சு நம்மளுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். அவர் சித்தப்படி நம்மளை நிறைவாக மாற்றுவார். ஸோ ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, இந்த உலக இன்பம் எல்லாமே மாயிடாடி, ஆனால் உம்முடைய அன்பு, உம்முடைய உடனிருப்பு, நீர் கொடுக்கிற பலம், நீர் கொடுக்கிற வழிகாட்டுதல் எல்லாமே ரொம்ப உயர்ந்ததுப்பா. உம்முடைய கரங்களில் எல்லா சூழ்நிலைகளையும் ஒப்பு கொடுக்குறோம். இந்த மாதம் உமக்குரிய மாதமாக, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுகிற மாதமாக, எங்கள் பிள்ளைகளோட படிப்புகள், உடல் நலம் எல்லாத்தையும் சந்திக்கிற ஒரு மாதமாக இருக்கணும் டாடி. உங்களுடைய கரங்களில் இதை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருவரையும், அவங்களுடைய குடும்பங்களையும், அவங்களோட எதிர்பார்த்துருக்கிற காரியங்களையும், கையிட்டு செய்கிற ஒரு வேலைகளையும் உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை பலன் கொடுத்து பாதுகாத்து நடத்தும்படியாய் உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.